அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு புதிய வரி விதிகத்தை அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளதற்கு உலக அளவில் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. அமெரிக்காவின் இந்த புதிய வரி விதிப்பு முறை இந்தியாவில் எந்த மாதிரியான பாதகங்களையும் சாதகங்களையும் ஏற்படுத்தும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். இந்த நாள் அமெரிக்காவின் விடுதலை நாள் என்று கூறி புதிய வரி விதிப்பு தொடர்பான உரையை தொடங்கிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பல காலமாக அருகில் உள்ள நண்பர்களாலும் எதிரிகளாலும் அமெரிக்கா சூறையாடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதிகபட்சமாக கம்போடியாவுக்கு 49%, வியட்நாமுக்கு 46%, இலங்கைக்கு 44% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. சீனாவுக்கு 34%, இந்தியாவுக்கு 27%, ஜப்பானுக்கு 24%, ஐரோப்பிய யூனியன் மீது 20% வரி விதிக்கப்பட்டுள்ளது. பிற நாடுகள் விதிக்கும் வரி விகிதத்துக்கு சமமாக அமெரிக்காவின் புதிய வரி விகிதம் இல்லை என்றும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்க அரசாங்கத்துக்கு இதன் மூலமாக கூடுதல் வரி வரும்னு நினைக்கிறாரு. விலை அதிகமான எண்ணங்க ஆகும். தக்காளி விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லோரும் வாங்குறத குறைச்சிருவாங்க. தக்காளி விலை கம்மியானால் தான் கூட வாங்குவாங்க. அப்படிங்கிற மாதிரி இப்போ விலைகள் அதிகமானால் அமெரிக்க மக்கள் அந்த பொருளை வாங்க மாட்டாங்க, அவங்க பொருளாதாரம் பாதிக்கப்படும். அல்லது அமெரிக்க மக்கள் அந்த பொருளை வாங்கினா விலை ரொம்ப அதிகமாக இருந்தால் எப்படி வாங்குவாங்க? அவர்கள் பாதிக்கப்படுவார்கள், பணவீக்கம் வரும். ஆக இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. அவர் நினைப்பது போல் இது 1+1=2 கிடையாது. அனுபவப்பட்டு அவர் புரிஞ்சுக்குவார், இதிலேருந்து மாற்றம் செய்வார். இப்போதைக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. என்னென்னா இவ்வளோ கன்செஷன் கொடுத்தும் அவங்க நம்ம மேலே 27% வரி விதிச்சிருக்கிறாரு. நம்மளை டஃப், இந்தியா இஸ் வெரி டஃப்னு திரும்ப சொல்கிறாரு. டேரிஃப் கிங்குன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன தான் இவங்க நெகோசியேஷன் பண்ணோம்? நம்ம என்ன நெகோஷியேட் பண்ணோம்? என்ன கெயின் பண்ணோம்? எந்த கெயினும் இல்லை, நமக்கு பாதிப்பு மட்டும்தான். இப்போ அவர் சொல்கிற வரைக்கும் நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஏற்றுமதியை குறைச்சோ இல்லை அவங்க இறக்குமதியை அதிகரிச்சோ போக முடியுமா? அது எகெயின்ஸ்ட் தி கண்ட்ரிஸ் இன்ட்ரெஸ்ட். இந்தியாவை பொறுத்தவரை 30 வகையான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இதில் 24 வகையான பொருட்கள் தொழில் துறையையும் 6 வகையான பொருட்கள் வேளாண் துறையையும் சார்ந்தவை. ட்ரம்ப் அறிவித்த புதிய வரிவிகிதம் மூலம் இந்தியாவின் வைரம், தங்க நகைகள் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 1,12,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகளை அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் எதிர்பார்த்ததை விட அமெரிக்கா அதிக வரி விதித்திருப்பதால் இந்திய ஆபரண ஏற்றுமதி கணிசமாக குறையும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல தொலைபேசி, தொலைத்தொடர்பு, மின்னணு உபகரணங்கள் மீதான ஏற்றுமதி வரி 27% அதிகரிக்கிறது. இதனால் ஐபோன்கள் மற்றும் பிற மொபைல் போன்களின் விலையும் இந்தியாவில் அதிகரிக்கலாம். சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பால் பொருட்கள், சமையல் எண்ணெய் உள்ளிட்டவற்றுக்கும் வரி அதிகரிப்பால் அவை சார்ந்த ஏற்றுமதியும் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு உற்பத்தியில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும், உற்பத்தி குறைந்தால் வேலை வாய்ப்பும் குறையும் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மற்ற நாடுகளின் ஜவுளி பொருட்களுக்கு விதிக்கப்பட்டதை விட இந்திய ஜவுளி பொருட்களுக்கு குறைந்த சதவீத வரியை விதிக்கப்பட்டிருப்பது இந்தியாவுக்கு சாதகமான அம்சமாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பருத்திக்கு இந்தியா வரியை முழுமையாக ரத்து செய்தால் வரி குறைப்புக்கு ஏதுவாக பேரம் பேச வாய்ப்பு அமையும் என தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர். அலுமினிய பொருட்களுக்கு 1% மட்டுமே வரி உயர்ந்துள்ளது. மருந்து பொருட்கள், செமிகண்டக்டர், காப்பர், தங்கம், வெள்ளி ஆகிய உலோகங்கள், குறிப்பிட்ட சில கனிமங்களுக்கு புதிய வரி விகிதத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.